ஹலோ கைஸ். இப்போ பைஸ்பார்ஸ் சீரீஸில் நம்ம ஃபங்க்ஷன்ஸை டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்டிங்க்ட்ன்ற ஒரு ஃபங்க்ஷனையும் அப்புறம் ட்ராப் டூப்ளிகேட்டுன்றதையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ டிஸ்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் டு ரிமூவ் த டூப்ளிகேட் ரோஸ் இன் ஆல் காலம். இப்போது ஒரு டேபிளில் 10 காலம் இருக்குன்னா 10 காலம்லேயும் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ணிடும். ஆனால் ட்ராப் டூப்ளிகேட் இஸ் யூஸ் டு ட்ராப் ரோஸ் பேஸ்ட் ஆன் செலக்டட். ஓகேங்களா? ஒன் ஆர் மல்டிபிள் காலம்ஸ். ஓகே, அது டிஸ்டிங்க்ட்ன்றது எப்படி ஒர்க் ஆகுது, ட்ராப் டூப்ளிகேட்டுன்றது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 டேட்டா எடுத்திருக்கேன். ஓகே, ரெண்டாக உங்களுக்கு நான் பிரிண்ட் பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். சிம்பிள். இதான் 2 டேட்டா. இங்கே பாருங்கள், இதில் நேம்ஸு டூப்ளிகேட் இருக்குது. ஆனால் அந்த நேமுக்கு ஈக்குவலான வேல்யூஸ் எந்த டூப்ளிகேட்டும் இல்லை. நான் இப்போ இதில் என்னத்தை நான் டூப்ளிகேட்டை ரிமூவ் பண்ண போகிறேன்னா இந்த ஜெண்டரை ரிமூவ் பண்ண போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் எக்ஸாம்பிளோடு போயிடலாம். ஸ்கீமா ஒன்று தான், ரெண்டுக்குமே ஒரே ஸ்கீமா. ஜெண்டர் சேல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணிக்குவோம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஸோ ஓகே, இப்போது 2 டேட்டா இருக்குது. ஒன்று டேட்டா 1, டேட்டா 2. இது டேட்டா 1, இது டேட்டா 2, இது df2 df. ஓகே, இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு என்ன டேட்டா இருக்குது, எதை நம்ம டிஸ்டிங்க்ட் பண்ண போகிறோம், எதை ட்ராப் டூப்ளிகேட் பண்ண போகிறோன்றத தெளிவாக பார்த்துடலாம். இது ரன் ஆகட்டும். ஸோ ரன் ஆக பிறகு இப்போது இந்த டேபிளில் இருந்து நான் டிஸ்டிங்க்ட் எடுக்க போகிறேன். டிஸ்டிங்க்ட் எடுத்தால் எந்த ஜெண்டரை டிஸ்டிங்க்ட் எடுக்க போகிறேன். இது டிஸ்டிங்க்ட் என்ன பார்த்தோம், அது ஃபுல் ஹோல் காலம், ஆல் காலத்துக்கும் டிஸ்டிங்க்ட்ங்கிறது யூஸ் ஆகும், இம்பேக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு டேட்டா, இது செகண்ட் டேட்டா பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபஸ்ட்டு டேட்டாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்டிங்க்ட் பண்ண போகிறோம். df2 டாட் டிஸ்டிங்க்ட் போட்டிங்கன்னா டாட் ஷோ. இப்போது இதில் 3 தான் வரும். எந்த 3? இந்த டேட்டாவில் போட்டிருக்கேன், இந்த டேபிளில் டிஸ்டிங்க்ட் போட்டிருக்கேன். ஒரு ஃபீமேல், இந்த எஃப் வந்துடும். சாரி, எஃப்பில் 1 தான் வரும். இதில் டூப்ளிகேட் இருக்கிறதுனால இது எதுவுமே வராது. இந்த ஒரு எஃப் தான் வரும். இதில் எம் வரும், இது வராது, ஏன்னா டூப்ளிகேட் இருக்குது. இதில் எதுவுமே டூப்ளிகேட் இல்லை. இப்போ 3 ரோ வரும். பார்த்துருவோமா? ஓகே, அதே வேலையை இதுலேயும் பண்ணி வச்சுருவோம். இதில் எத்தனை ரோ வருதுன்னு பார்த்துக்குவோம். இந்த டேட்டாவில் நான் என்ன மாற்றிருக்கேன்றதை பாருங்கள். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் மாற்றிருக்கேன். அது எதனாலன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இதில் எத்தனை வருது? ஸோ 4 டேபிள் வரும். 2 ஒரிஜினல், 2 நம்ம 2 டிஸ்டிங்க்ட் பண்ணியிருக்கோம். இதில் 3 வரும், இதுலேயும் 3 தான் வரும். ஏன்? இது எல்லா காலத்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ இந்த 2 பேர் இருக்கிறதுனால இதில் 1 தான் எடுத்துக்கும். ஐ திங்க் 100 தான் எடுத்துக்கும். ஏன்னா இதில் 20 இது வந்துடும். இதில் 1 எடுத்துக்கும், இதை 1 எடுத்துக்கும்.
ஐ மீன் ஃபீமேல் எடுத்துக்காது. இது ஒன்று எடுத்துக்கும், இதை ஒன்று எடுத்துக்க. இந்த 20 இருக்கிறதுனால இதை எடுத்துக்குமான்றதை பார்ப்போம். சரி, டிஸ்டிங்க்ட் எப்படி ஒர்க் ஆகுது பார்ப்போமா? ஓகே, டிஸ்டிங்க்ட் என்ன ஆகுதுன்னா ஃபீமேல் ஃபீமேல் இது இல்லை, இது D3யோட டிஸ்டிங்க்ட். D3யோட டிஸ்டிங்க்ட் என்ன ஆகுது பாருங்கள், எதுவுமே ரிடண்டண்ட்டாக இருக்காது, எந்த காம்பினேஷனுமே ரிடண்டண்ட்டாக இருக்காது. ஓகேங்களா? சரி, அதே இதுலேயும் பார்த்தோம்னா எந்த காம்பினேஷனும் ரிடண்டண்ட்டாக இல்லை. ஓகே, அடுத்தது இது எல்லா காலத்தையும் செக் பண்ணுது. இப்போது இதே செட்டு திரும்ப இருந்தால் தான் அது டிஸ்டிங்க்ட் எடுக்கும், ஐ மீன் ரிமூவ் பண்ணும். அப்படி எதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம்? இதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ரியா எஃப் 2 தடவை இருக்குது, 2 தடவை இருக்குது. எதை ரிமூவ் பண்ணியிருக்கு? ரியா எஃப். ஸோ ஒரு டேபிளில் 10 காலம் இருந்தால் 10 காலம்லேயும் ஒரே டேட்டா ஹச்எஸ்ஸில் இருந்தால் மட்டும்தான் அது டிஸ்டிங்க்ட்டு ரிமூவ் பண்ணி உங்களுக்கு டிஸ்டிங்க்ட் வேல்யூ கொடுக்கும், டிஸ்டிங்க்ட் ரோவை கொடுக்கும். அப்படி புரிஞ்சுக்கோங்க, டிஸ்டிங்க்ட் ரோவை கொடுக்கும். சரி, இதில் நம்ம இப்போது ட்ராப்பை பற்றி பேசுவோம். டிஸ்டிங்க்டை கமெண்ட் பண்ணிவிடுவோமா? இதில் ட்ராப்பை பற்றி பேசுவோம். ஓகே, D3லேயும் ட்ராப். இது என்ன ஆகுது பார்ப்போம். D2வில் ட்ராப் பண்ணால் ஜெண்டர் ட்ராப் டூப்ளிகேட்ஸ். ஜெண்டரில் என்ன டூப்ளிகேட் இருக்கோ அதை மட்டும் எடுக்கும். புரியுதுங்களா? இப்போது இது மேலாக இருந்து இது ஃபீமேலாக இருந்தால் இது ரெண்டையும் எடுக்காது, ரெண்டுமே பிரிண்ட் பண்ணும். இது ரெண்டுமே ஃபீமேலாக இருக்கிறதுனால ஜெண்டரை மட்டும்தான் அதை செக் பண்ணும், மீது எதையும் செக் பண்ணாது. இதில் மேலேருந்து ஒன்று தூக்கிடும். ஓகேங்களா? இது வெறும் ஜெண்டரை மட்டும்தான் பார்க்கும். இருங்க, பிரிண்ட் ஆகுது, பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், ஜெண்டர் மட்டும்தான் இதில் தெரியுது, ஐ மீன் இதுவாயிருக்கு. இது ஒரிஜினல் டேட்டா, இதுலேயுமே ஜெண்டர் மட்டும்தான் எடுத்துக்குது. இதுதான் நான் ஜெண்டர்னு கொடுத்தேன். சரி, இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ நான் ஒன்று பண்ணுறேன். இதெல்லாம் கமெண்ட் பண்ணிவிடுவோம், இது புரியாது இல்லைன்னா. இப்போது ஜெண்டர் சேலரி, இந்த ஸ்கீமாலாம் வேண்டாம். ஓகே, 3 இருக்கட்டும். இப்போ 3 டேபிள் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? 3 டேபிளும் ஒரிஜினல் டேட்டா ஒன்று, ஜெண்டருக்கு டூப்ளிகேட் ட்ராப் டூப்ளிகேட் ஒன்று, சேலரி அண்ட் ஜெண்டருக்கு ட்ராப் டூப்ளிகேட் ஒன்று, சேலரிக்கு மட்டும் ஒன்று வச்சுப்போம். அப்போ தான் 3க்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஒரிஜினல் ஓகே, இது செகண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இது செகண்ட் போட்டுக்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரிஜினல் டேட்டாவிலேருந்து இதெல்லாம் எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம்.
ட்ராப் டூப்ளிகேட்டுன்றது எந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்றது இதை வச்சு புரிஞ்சுக்கலாம். நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரே டேட்டா தான் இப்போது, இந்த டேட்டா தான். சிம்பிள் பாருங்கள், இதுதான் டேட்டா, ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இதுதான் ஒரிஜினல் டேட்டா ஃப்ரேம். இதில் சேலரி அண்ட் ஜெண்டர், சேலரி அண்ட் ஜெண்டர், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது ரெண்டையுமே இதுவாக எடுத்துக்குது, ஐ மீன் கண்டிஷனாக எடுத்துக்குது. இதில் 2 M இருக்குது, ஆனால் வந்திருக்கு பாருங்கள். ஏன் வந்திருக்கு, சேலரி யூனிக்காக இருக்குது. அதனால் இந்த சேலரி யூனிக்காக இருக்கிறத ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணிடுது. அடுத்து ஜெண்டருக்கு போகுது, அதுலேயே ஜெண்டரில் யூனிக்காக இருக்கிறத பிரிண்ட் பண்ணுது. இப்போ ஜெண்டரில் யூனிக்காக இருக்கிறதுனா இதை விட்டுட்ருக்கோம், கரெக்டுங்களா? இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம், இதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்புறமா சேலரியில் இருக்கிற டேட்டாவை அது இந்த காலம் இருக்கிறதுனால இங்கே நல்ல கொடுக்க முடியாது. ஸோ அந்த டேட்டாவே உங்களுக்கு எடுத்துகிட்டு வருது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். அது ஃபஸ்ட்டு சேலரி பக்கம் போய் சேலரியை ஃபுல்லாக கொடுத்துட்டு ஜெண்டருக்கு போய் ஜெண்டரை ஃபில் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் ஃபில் பண்ணுது. அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெண்டர் மட்டும் கொடுக்கும்போது என்ன பண்ணிருக்கு பாருங்கள். ஜெண்டர் மட்டும் கொடுக்கும்போது ஜெண்டர் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது 3மே தான் கொடுக்குது. சேலரி மட்டும் கொடுக்கும்போது சேலரி மட்டும் கொடுக்குது. 2 கொடுக்கும்போது 2ஐயும் கன்சிடர் பண்ணுது. டிஸ்டிங்க்ட் என்னென்னா 2 கன்சிடர் பண்ணாது, 3ஐயும் கன்சிடர் பண்ணும். இதுதான் டிஸ்டிங்க்ட்டுக்கும் ட்ராப் டூப்ளிகேட்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இதை நிறைய இடத்துல யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். Cheers guys, thanks.